அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். ஜனநாயக முறைப்படி, சட்டங்களின் சரத்துப்படி நாடாளுமன்றம்தான் நாட்டை ஆளுகிறது. அதிகார வரம்பு மீறாத தன்னாதிக்க சுதந்திரத்தை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மக்களின் பிரதிநிதிகளால் நாடாளுமன்ற வாயிலாகத்தான் மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஜனாதிபதியின் ஒப்புதலோடு. ஆளுநர் என்பவர் பொம்மையல்ல, அதிகாரம். அவரின் கையெழுத்துத்தான் ஆணை என்பதை அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, குடிமக்களும் அறியவும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்டவருக்கு எதற்கு என்ற வாதங்கள், விவாதங்கள் அர்த்தமற்றவை. நாடாளுமன்றம் என்ன ஆணையிடுகிறதோ அதன்படி நடக்கவே ஆளுநர்களின் கடமையாகும். நியமிக்கப்பட்டவருக்கு அதிகாரமில்லை என்று பிதற்றுவதும் மக்கள் மத்தியில் பரப்புவதும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அழகல்ல. ஒரு மாநிலத்தின் தலைமைச் செயலகம் எவ்வாறு ஆணையிடுகிறதோ அவ்வாறே மாவட்ட ஆட்சியாளர்கள், வட்டாட்சியாளர்கள், ஊராட்சியாளர்கள் செயல்பட வேண்டும், முடியும். அதுதான் அரசமைப்பு சட்டம், விதிகள். அதன்படிதான் மக்களவை முடிவுதான் மாநிலங்களுக்கான அதிகாரம் என்பதை மாநில மக்கள் பிரதிநிதிகள் அறிந்து செயல்பட வேண்டும். மக்களை திசை திருப்பி கொடி கோஷம் உயர்த்துவது அதிகார வர்க்கத்துக்கு அழகல்ல. மத்திய அரசும் மாநிலங்களுக்கு தேவையான நிதி பகிர்வினை பாரபட்சமில்லாமல் வழங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நாடு நலம் பெறும், குடிமக்கள் பலம் பெறுவார்கள். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்வெளி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.